எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வருவதற்கு தேவன் எங்களுக்கு காண்பித்த உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தேசத்திலே தந்திருக்கிற நல்ல மழைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சீதோஷ்ண மாற்றத்தின் நிமித்தமாய் வந்திருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தொடர்ந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மழையினாலே ஜனங்களுக்கு பாதிப்புகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் ஆண்டவரே இந்த சீதோஷ்ண மாற்றத்தின் நிமித்தமாய் பரவாதபடிக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படிக்கு, எங்கள் பட்டணத்தை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலேயும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எனக்காய் எங்களுக்காய் சிந்தப்பட்ட தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் காண்பித்த அன்பு, இரக்கம், கிருபை, ஆண்டவரே தயவு, இவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை பாடவும் ஆராதிக்கவும், ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசுத்தமுள்ள ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. வாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எங்கள் மனையாகும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை வெற்றகன் மீட்பருள்வாரே. முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், யாக்கோபு நடுங்கிடுவானோ,
அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆட்சிய தேற்றும் நல்லாத போற்றிய பாவம் தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரிலே, அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், வாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், வாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆட்சிய தேற்றும் நல்லாத போற்றிய பாவம் தரிப்போம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆட்சியம் தேற்றும் நல்லாத அநாதி தேவன் அடைக்கலம் பாரிலே, அநாதையாவதே இல்லை. ஆனாதி தேவன் அடைக்கலம் பாரிலே, அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும்,
மாறிடாய மானேசரே மாறாதவர் என்றாலுமே கல்வாரி சிலுவை நீதிலே காணுதே மாண்பிரே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாந்திரே உள்ளக்கால வரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாரும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே ஆவியாளன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின்சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாந்திரே மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பன் நாடுமே கல்வாரி சிலுவை நீதிலே காணுதேயும் மாண்பீரே இயேசுவின் மகாந்திரே அதிநாளும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாந்திரே அறியலாகுமோ இதற்கின
சார்ந்திருப்பதா கவலை பயம் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை பயம் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளி பள்ளத்தாக்கில் எல்லாரும் விசுவாசத்தோடு எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை பயம் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை எல்லாரும் வாய்களை வைத்திருந்து திரும்ப ஒரு முறை சொல்லலாமா? நோக்கி கூப்பிட்டேன், என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை பயம் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர்
வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை பயம் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசுக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாடு சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் அவன் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா அவர் வார்த்தையின் மேலே எல்லாரும் எழுதி நிற்கலாமா? தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாடு சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாடு சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து இருப்பதா கவலை பயம் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கண்களை மூடி இந்த சூழல்ல நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கும் நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா இதுதான் இந்த நாட்கள்ல பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. வேதத்திலே நம்ம பார்த்தோம், ஒரு மனுஷன் நிலைத்திருந்தான், அவன் ஒன்றும் இழந்து போகவில்லை, அவன் ஆஸ்தி உள்ளவனாக மாறி இருந்தான். ஆனால் இன்னொருவன் பிழைப்பதற்காக மோவாப் தேசத்திற்கு போனான், அவன் குடும்பத்தை எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுடைய வாழ்க்கையில கசப்பு வந்தது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவன் மாத்திரமே நமக்கு அருளக்கூடிய ஒன்று. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்மை நான் சார்ந்து கொண்டு ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். நீர் என்னுடைய யெகோவா ஈரே, நீர் என்னுடைய யெகோவா ராஃபா. ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறவர். ஆண்டவரே எனக்கு சரீரத்திலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறவர் நீர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே.
ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விசுவாச குறைவுகளும் மாறத்தக்கதாக கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கொஞ்சம் நல்ல மனம் விட்டு ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போய்விடுகிறான். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? வெளியில கிறிஸ்தவங்கிற பேர்ல இருக்கிறோம், ஆனா நம்முடைய உள்ளான நிலைமை எப்படி இருக்கிறது? பாடலை பாடும்போது சொன்னோம், அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை பயம் எனக்கு இல்லையே. உண்மைதானா? உண்மைதானா? நம்முடைய அவர் வார்த்தையில தான் நம்ம பிடிச்சு நிற்கிறோமா? இல்ல சும்மா பாடல் பாடணுங்கிறதுக்காக பாடுங்கம்மா? இல்ல, அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிற எந்த மனிதனையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வல்லமை உள்ள ஒரு தேவன் அவர். Hallelujah. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எனது விளக்கு இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன்
பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன். எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. விசுவாசத்தோடு இருந்திருந்து நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. ஆறுதல் நீர்தானையா. ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே
என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் வெளிப்பட்டதுனால தான் என்னுடைய வாழ்க்கை துளிர்த்திருக்கிறது. என்னை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். என்றோ அழிந்து போயிருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கை சத்துருவின் கரங்களிலே சிக்கி அழிக்கப்பட்டிருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கை தேவ கரத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜீவனோடு இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறேன். அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மத்திலே உலாவி வரவும் வாசம் பண்ணவும் தக்கதாக மனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் கடந்த காலங்களில் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உம்மை மனதார உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற மகாபரிய கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ, எங்களை தெரிந்து கொண்டீரோ, அந்த நல்ல நோக்கம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஏற்ற விதத்திலே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தவும், எங்களை ஆளுகை செய்யவும், எங்களை வழிநடத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து மனிதனின் தேவையா பாரம்பரியமா என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் செய்தியை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும். அதற்கு இணையான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து அன்றைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையிலே நாம் காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஓய்வு நாளுக்குரிய பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே ஓய்வு நாளுக்கான ஒரு பிராக்டிஸ் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே தான்
சீனாய் மலையிலே வைத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான அந்த 10 கட்டளைகளையும் வேத பிரமாணங்களையும் கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பதாகவே அவர்கள் வனாந்திர பாதையின் வழியாய் வரும் போதே மன்னாவை குறித்து அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போது இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். 25ஆம் வசனம், அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். ஓய்வு நாளை குறித்த பிரமாணத்தை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கற்பலகையிலே எழுதி கொடுக்கிறதற்கு முன்பதாகவே மன்னாவை குறித்த காரியத்திலேயே ஆண்டவர் 7வது நாளிலே ஓய்வு நாளை குறித்த காரியங்களை மோசேயின் மூலமாக பேசி இருந்தார். அதற்கு பின்பதாகத்தான் யாத்ராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளை குறித்த ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். கவனிங்கள், இந்த 10 கட்டளையும் 3 விதமான காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது ஒன்று, யார் தேவன், யார் சிருஷ்டிகர் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் முதலாவது கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. உன்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்தது, அடுத்த கட்டளையில பாத்தீங்கன்னா, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிற அந்த இடத்துல யாரை ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அங்கே 7ஆம் வசனத்திலேயும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பதும், ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2 கற்பனைகளும் அல்லது கட்டளைகளும் ஆண்டவரை கௌரவிக்கும் வண்ணமாக அங்கே கொடுக்கப்பட்டவைகள். முதல்ல ஆண்டவர் யார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்க வேண்டும். அந்த ஆண்டவரை கௌரவிக்கும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த 10 கட்டளையினுடைய முதல் பகுதியிலே 3 காரியங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அதிலே ஆண்டவரை கௌரவிக்கும் வண்ணமாக, நான் ஆராதிக்கிற தேவன் யார், அவர் இன்னார் என்று அறிந்து அதற்கு ஏற்றார் போல நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 7வது நாள் ஓய்வு நாளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு இன்னொரு காரணத்தையும் அங்கே சொல்லியிருக்கிறார். 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலே 10 கட்டளையாக அதை கற்பலகையிலே எழுதி பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு மன்னாவை குறித்த போதனையிலேயே ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், பேசியிருந்தார். இரண்டாவதாக இந்த கற்பனையிலையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது ஆண்டவரை கௌரவிக்கும் வண்ணமாக, ஆண்டவர் யார், ஆண்டவர் நாம் சேவிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்து அதற்கேற்றார் போல நடக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த 10 கட்டளையை குறித்த காரியத்திலே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. இதை நாம் கைக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று. ஏனென்றால் 7ஆம் நாள் ஓய்வு நாள்காரர்கள் என்று சொல்லக்கூடிய உபதேசக்காரர்கள் 10 கட்டளையிலே இந்த ஒன்றை மாத்திரம் எப்படி விட முடியும் என்று கேள்வி கேட்கிறார்கள். நியாயமான ஒன்றுதான். 10 கட்டளை கொடுக்கப்பட்டதுல 9 நம்ம கை கொள்ளணும் இப்பவும் வேதம் போதிக்குது. ஆனா இந்த ஒன்றை மாத்திரம் எப்படி விட முடியும்?
என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நியாயமான கேள்வி. ஒருவேளை உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இதை குறித்து இதோடு எழுதப்பட்டிருக்குமானால் இது கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் யாத்ராமங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அங்கே நாம் கவனிக்க வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கிறது. உங்களுடைய வேதாகமத்தை யாத்ராமங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்க சொல்றேன், அதை மட்டும் நீங்க வாசிக்கலாம். இப்போ அங்கே 13ஆம் வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிங்க. இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். இது இஸ்ரவேலுக்கான அடையாளம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓய்வு நாள் கடைபிடிக்கப்படுவது என்பது இஸ்ரவேலுக்கான என்னவா இருக்குமா? அடையாளமாக இருக்குமா? அதை குறித்து திரும்பவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். இங்கே ஒருவேளை அங்கே 10 கட்டளைகளை சொல்லப்பட்டிருக்கிறதோடு நின்றிருக்குமானால் நாமும் கை கொள்ள வேண்டிய அவசியம் வந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திரும்ப ஆண்டவர் அந்த ஓய்வு நாளின் கட்டளையை குறித்து இங்கே பேசும்போது என்ன சொல்கிறார்? அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பது என்பது எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்படியானால் இது இஸ்ரவேலுக்காக மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒன்று. யாருக்காக மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒன்று? இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரமே. மற்ற தேசங்களுக்கு இதை கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் அங்கே சீனாய் மலையிலிருந்து ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளையிலே இந்த கட்டளை எந்த விதத்திலே வேறுபடுகிறது என்றால், இதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான அடையாளமாக கொடுத்திருந்தார். அப்படியானால் இதை அவர்கள் மாத்திரம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆமா, ஆபிரகாமுக்கு கூட ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தார்ல. என்ன அடையாளம்? ஆபிரகாமுக்கு அடையாளத்தை கொடுத்திருந்தாரா? விருத்த சேதனம். அது ஆபிரகாமின் சந்ததியாருக்கு. இப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஒரு அடையாளம், அது ஓய்வு நாளை ஆசரிப்பது. சரி, இந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதை குறித்த அந்த அடையாளத்தை அல்லது கட்டளையை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா காலத்திலும் அவர்கள் இந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்களா என்றால் இல்லை என்றுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. கவனிங்கள், யாருக்கு இது கட்டளையாகவும் இது அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டதோ அதே இஸ்ரவேல் ஜனங்களே இந்த ஓய்வு நாளின் கட்டளையை என்ன செய்யவே இல்லை? ஆசரிக்கவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டும் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டும் ஆண்டவர் இதை குறித்து அவர்களுக்கு எச்சரித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்தம் நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், ஆண்டவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசுகிறார். அவர்களுக்கு கட்டளையாகவும் அவர்களுக்கு அடையாளமாகவும் கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள் அந்த ஜனங்களால் மறக்கப்பட்ட போது ஆண்டவர் அதை நினைப்பூட்டுகிறார். அதே காரியத்தை தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ளாகவும் மறந்து போன இஸ்ரவேலருக்கு ஓய்வு நாளை குறித்த பிரமாணத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி சொல்கிறார். ஆனாலும் என்ன, அந்த ஜனங்கள் என்ன செய்யவே இல்லை? செவி கொடுக்கவே இல்லை.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் தேசத்திற்கு போவதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் போது ஓய்வு நாள் ஆசரிக்கவில்லை என்பதையும் ஒரு காரணமாக ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம். இதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திலே குடியிருந்த போது எத்தனை நாட்கள் ஓய்வு நாட்களாக அவர்கள் அனுசரித்திருக்க வேண்டுமோ, எத்தனை வருஷங்கள் அவர்கள் ஓய்வு வருஷங்களாக அனுபவித்திருக்க வேண்டுமோ, அதற்கு ஈடாக ஆண்டவர் அவர்களை அந்த பாபிலோன் என்கிற தேசத்திற்கு சிறைப்பட்டு போக கொண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிறைப்பட்டு போன அந்த காலத்திலே தேசம் அந்த ஓய்வு நாளுக்குரிய ஓய்வு வருஷத்திற்குரிய அந்த காரியத்தை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அனுபவிக்க வேண்டுமாம். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையாகவும் அடையாளமாகவும் கொடுத்திருந்த இந்த ஓய்வு நாள் அவர்களாலவே என்ன செய்யப்படல? கடைசி வரைக்கும் கடைபிடிக்கப்படல. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள்ல இதை குறித்த குற்றச்சாட்டுகளை அடிக்கடி இயேசுவின் மேல் சுமத்தி கொண்டே இருந்தார்கள். இப்ப என்ன காரணத்துக்காக ஓய்வு நாளை குறித்து அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓய்வு நாள் கடைபிடிக்கப்படவில்லை என்பது அல்ல பிரச்சனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஏதாகிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். அவருக்கு மேல என்ன செய்யணும்? ஏதாகிலும் குற்றம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த ஓய்வு நாள் பரிசேயர்களாலும் வேத பாரகர்களாலும் ஜனங்களுக்கு மிகவும் கடுமையாக்கப்பட்டிருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஆண்டவர் பாத்தீங்கன்னா மோசேயின் மூலமாக ஓய்வு நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப டீடைலாலாம் எழுதி கொடுக்கல. 1-2 கட்டளைகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. சமைப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, விறகு பொறுக்குவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, வியாபாரம் செய்வதை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த 3 காரியங்கள் தான் எழுதியிருக்கிறது. ஆனா பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஓய்வு நாளை குறித்த பிரமாணத்துல இன்னும் அதிகமான பாரத்தை சுமத்தினார்களாம். என்ன பாரம்னா 39 கட்டளைகளை அவர்களாகவே தீர்மானித்துக் கொண்டார்கள். எத்தனை கட்டளை எழுதினாங்க? ஆமா. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியத்துக்கு மேல மனிதர்களும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சில காரியங்களை ஆட் பண்ணியிருந்தாங்க. சில காரியங்கள்ல 39 காரியங்கள் அவர்களாலே அங்க ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஆமா. அப்போ ஆண்டவரை கௌரவிக்கும் வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் கட்டளையாகவும் அடையாளமாகவும் பெற்றிருந்த ஓய்வு நாள் இப்பொழுது அவர்களுக்கு பாரமாகிவிட்டது. அவர்களுக்கு எப்படி போச்சு? ஆமா, அவர்கள் அதை கடைபிடிக்க கூடாத அளவுக்கு அது பாரமாகிவிட்டது. இந்த சூழல்ல தான் இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். மனிதனாக வந்த இயேசுவினிடத்திலே அதே காரியங்களை அவங்க பாரமா சுமத்துறாங்க. அப்பொழுது இயேசு சொன்ன 2 சம்பவங்களின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்கள். ஒன்று, ஓய்வு நாளிலே பயிர் நிலத்தின் வழியாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நடந்து போகிறார்கள். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பாஷணையை மத்தேயு, அங்கே மார்க்கு, லூக்கா 3 பேரும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அவர் ஜெபாலயத்தில் போய் அந்த இடத்திலே சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருந்ததாகவும் அவனை ஆண்டவர் சுகப்படுத்தினதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே ஓய்வு நாள்ல நடந்த 2 சம்பவங்கள். ஒன்று, வயல் வெளியிலே நடந்து போகிறார்கள். அப்படி நடந்து போகும்போது அங்கே விளைந்திருந்த அந்த கதிர்களை இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? ஆமா, கொய்தார்கள். கொய்தாங்கன்னா அறுவடைக்கு போகிறவர்கள் போல என்ன செய்யல? கத்தி வச்சுலாம் அங்க அறுத்துட்டு இருக்கல. அறுத்து கட்டி அதை களத்துக்கு கொண்டு வந்து அடிச்சு அப்படிலாம் செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கதிர்களை கொஞ்சம் கையில எடுத்து அதை நிமிட்டி அதை என்ன செஞ்சாங்க? வாய்க்குல போட்டுட்டாங்க. ஆனா ஒருவேளை நீங்க கிராமத்துல வயல் வழியாய் நடந்து உங்களுக்கு பழக்கம் இருக்குமானால், ஒருவேளை நம்ம ஊர்ல நெல்லு விளைஞ்சிருக்கிற நேரத்துல அப்படி போகும்போது யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? அப்படி ஒரு சின்ன ஒரு கிள்ளு கிள்ளிக்குவாங்க.
அதை தங்களை கரங்களிலே வைத்து தேய்ப்பார்கள். அது எந்த விதமான அரிசி என்பதை என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே போகும்போது போட்டு போவாங்க. இது வயலை உடையவன் கூட யாரும் என்ன செய்யறது இல்லை, யாரும் குற்றப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு மனுஷன் பறிக்கிறது கொஞ்சம் தான், எலி நிறைய பறிச்சுட்டு போயிருக்கும். சரி, அது போகட்டும். இப்போ இந்த ஒரு செயலைத்தான் அவங்க அங்கே சீசர்கள் செய்த பெரிய ஒரு பாவமாக சுட்டி காட்டுகிறார்கள். இப்பொழுது அந்த வேத பகுதிக்கு வாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல பாருங்க. பயிர் வழியே போனார். நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். கதிர்களை என்ன செஞ்சாங்க, கொய்ய. அப்போ இதுல நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்குது. அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். நல்ல கவனிங்க. இப்போ கையில கொஞ்சம் கிளினதுதான் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க. அதாவது அந்த வார்த்தையின் பிரவாகம் எப்படி இருக்குதுன்னா, இவங்க இயேசுவும் சீஷர்களும் வயல்நிலையில அந்த கதிரெல்லாம் அறுக்கிறதுக்கு வந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க் சில தெளிவான காரியங்களை சொல்லல. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே நடந்த சம்பாஷணையில நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. மார்க்கு 1-2 மட்டும்தான் எழுதியிருக்கிறார், 1 மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. ஆனா இங்க மத்தேயு 3 சம்பவங்களை எழுதியிருக்கிறார். இப்போ 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீசர்கள் என்ன செய்யறாங்க. முந்தின வசனத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி இருக்கிறார் மத்தேயு. என்ன இருக்குது, பசியா இருந்து இருக்குதா, பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். அப்போ இவங்க அறுவடைக்கு போகல, நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க பசியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கதிரை கொஞ்சம் எடுத்து என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. இதை பார்த்த ஒரு கூட்டம் ஆண்டவரை என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்துறாங்க. இப்போ இதற்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இயேசு பதில் சொல்லி இருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் 3 சம்பவங்களை அங்கே நினைப்பூட்டி பேசுகிறார். ஒன்று, தேவனுடைய வீட்டில் ஆசாரியர் மாத்திரமே புசிக்கக்கூடிய தேவ சமூகத்து அப்பத்தை தாவீது புசித்தானே என்று கேட்கிறார். முதல் கேள்வி என்னது, தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பத்துல தாவீது என்ன செஞ்சானே, புசிச்சானே. ஆசாரியர் மட்டும் தானே புசிக்கணும், அப்போ தாவீதும் புசித்தானே அப்படின்னு கேட்கிறார். முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு பேசுறீங்களே, ஓய்வு நாள்ல ஆசாரியர்கள் பலி செலுத்துகிறார்களே, பலி செலுத்தினா என்ன செய்யணும், அங்க பலி மிருகம் கொண்டு வரக்கூடியத, அது எந்த மிருகம் கொண்டு வரப்படுதோ, புறா குஞ்சோ ஆட்டுக்குட்டியோ அல்லது ஏதோ காளையோ ஏதோ ஒன்று அவங்க என்ன செய்யணும். அப்ப அது தப்பு இல்லையா அப்படின்னு இயேசு கேட்கிறார். அடுத்தது 3ஆவதா ஒரு வார்த்தையை சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னது என்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, குற்றப்படுத்த மாட்டீர்கள். கவனிங்கள், இங்க 3 சம்பவத்திலும் ஆண்டவர் ஓய்வு நாளிலே 3 ஒரு அனுபவத்தை அல்லது 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல தாவீது என்ன செஞ்சான். இப்ப நான் தாவீது என்ன செஞ்சான் நான் ஃபுல்லா பிரசங்கம் பண்ண போறது இல்லை. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் அவனும் பசியா இருக்கிறான். அவனும் அவனோடு இருக்கிறவர்களும் எப்படி இருக்கிறாங்களா, பசியா இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அங்க ஆகாரம் கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே துரத்துறாங்க. அப்படி துரத்தும் போது அவன் தேவனுடைய ஆலயத்தில் அங்க என்ன செஞ்சானா, அங்க ஏதாகிலும் சாப்பிட்றதுக்கு இருக்குமான்னு கேட்டான். அங்க சுத்தமா இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தாவீதுக்கு அன்றைக்கு மாற்றி வைக்கப்பட்ட அப்பம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இதை ஏன் இயேசு அந்த இங்க சொல்றார், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும்
அன்றைக்கு இருந்த ஜனங்களாலே ஏற்றுக்கொள்ளப்படாதவனாக, அன்றைக்கு இருந்த ஜனங்களாலே பராமரிக்கப்படாதவனாக இருந்தான். அப்படி போல தாவீதிலும் பெரியவர் ஒருவர், சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை, அவரை நீங்கள் பராமரிக்கிறதில்லை. ஆகவே பசியா இருக்கிற இவங்க என்ன செய்யறாங்க? வயல்ல இருக்கிறத சாப்பிடுறாங்க. எளிய ஒரு காரியத்தை சொல்றார். திரும்ப சொல்றேன், அங்க என்ன நடந்துச்சு? தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டானா ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ஏற்றுக்கொள்ளணும். ஆனா என்ன செஞ்சாங்க? அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாதது மாத்திரமல்ல, அவனை வேட்டையாடுகிற ஒரு மிருகத்தை போல துரத்தி கொண்டே போகிறார்கள். ஒருத்தர் கூட அவனை பார்த்து யாரும் கேட்கல, எப்பா நான் உங்களுக்கு ஏதாவது தரட்டுமா? யாராவது கேட்டாங்களா? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ராஜா ஆனா பசியா அலைந்து திரிகிறான். அந்த நேரத்தில் பசியாற்றுவதற்கு தேவனுடைய ஆலயத்தில் இருந்த அப்பம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. இந்த சூழல்ல ஆண்டவர் அதை தவறாக கருதவில்லை. அப்படி போல அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிற இயேசுவும் அவருடைய சீஷர்களும் போஷிக்கப்பட வேண்டியவர்களால் போஷிக்கப்படாததினாலே பசியா இருக்கிறாங்க. வயல்ல போகும்போது என்ன செய்யறாங்க? எடுத்து சாப்பிடுறாங்க. இதுவும் குற்றமாய் கருதப்படாது. ஆனா வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் இது புரிஞ்சுதா இல்லையானே தெரியல. ஒரு எளிய விளக்கம். ஐயா நீங்க தாவீதுன்னு சொல்றீங்களே, எங்களை முற்பிதான் சொல்றீங்களே, அந்த முற்பிதா ஒரு நாள் இப்படி செஞ்சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க செய்யற தப்ப ஆண்டவர் சுட்டி காட்டுறார். இதே அதிகாரத்தில் தான் மத்தேயு 42ஆம் வசனத்தில் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். இந்த மூன்று சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ஆசாரியனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொன்று தீர்க்கதரிசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று வகையான அபிஷேகமும் உடையவர் தாவீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். அவர் ராஜாவாக இருந்தார், அவர் ஆசாரியனாக இருந்தார், அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்ப மூன்று சம்பவங்களை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர், ராஜாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அடுத்த சம்பவத்தில் பாருங்களேன், 4ஆம் வசனத்தில் வாசித்துருவோம், அப்பதான் நமக்கு சரியா இருக்கும். அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார். இதுக்கு நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், ஏன்னா இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்காதது. எண்ணாகமங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஓய்வு நாளிலோ அப்போ ஓய்வு நாளில் பலி செலுத்தப்பட வேண்டும் என்று பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பலி செலுத்துறதுக்காக மிருகங்களை என்ன செய்யணுங்க? அங்க அது வேலை செய்யணுமா வேண்டாமா? அப்ப அது குற்றமாக கருதப்படுமா என்று கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, நான் தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறேன். நான் யாரா இருக்கிறேன்? மத்தேயுல பாருங்க, அதுதான் இருக்கு. ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் வேகமா திருப்பி பார்த்தீங்கன்னா இருக்கும். 6ஆம் வசனத்துல தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்கள், இங்கே பரிசேயரும் வேத பாரகரும் இயேசுவை குற்றச்சாட்டும் வண்ணமாக ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு கேட்கிறாங்க. இயேசு தான் யார் என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். தான் தாவீதிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ராஜாக்களிலும் பெரியவர். அடுத்தது அவர் சொல்றாரு, நான் தேவாலயத்திலும் பெரியவர். அப்போ
தேவாலயத்தில் ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் படைக்க வேண்டிய அந்த பலிகளை செலுத்துவதற்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அது தவறு இல்லை என்றால் இதுவும் என்ன இல்லை, தவறு இல்லை. சரி, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அது திரும்ப வர்றேன் நான். அடுத்தது மூணாவதா 7ஆம் வசனத்துல பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இப்ப இந்த 3 எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க குற்றம் இல்லாதவர்களை என்ன செய்ய மாட்டீங்க, குற்றப்படுத்த மாட்டீங்க. இப்ப மூணாவது சொல்ற காரியம் என்ன, ஓசியா 6ஆம் அதிகாரத்துல அங்க 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொல்லும் போது அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், பலியை அல்ல என்னத்தை விரும்புகிறாரா, இரக்கத்தை. அப்போ இந்த 3 சம்பவங்களின் அடிப்படையிலே இயேசு தான் யார் என்பதை சொல்லும் போது தான் சாலமோனிலும் பெரியவர் அல்லது தாவீதிலும் பெரியவர், 2 தேவாலயத்திலும் பெரியவர், 3 தீர்க்கதரிசியிலும் பெரியவர். ஏனென்றால் அடுத்த அந்த 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோனாவிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோனாவிலும் பெரியவர், ஓசியாவிலும் பெரியவர், தீர்க்கதரிசியிலும் பெரியவர். இந்த காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாள்ல கருத்த காரியத்துல எப்பா கடமை என்று வரும்போது அதை செய்தால் தவறு அல்ல. ஓய்வு நாள்ல ஆசாரியன் பலி செலுத்துறதுக்காக பலி மிருகங்களை அங்க அவன் என்ன செய்யறான், தோல் உரிக்கிறான், அந்த வேலைகளை எல்லாம் செய்தான். அது அவனுடைய கடமை தானே, கடமையா இல்லையா? அவனுடைய கடமையை செய்தா அவனுக்கு என்ன இல்லை, அது குற்றம் அல்ல. அடுத்தது தாவீதுடைய காரியத்தில் என்ன சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் போது அந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்யறது என்ன இல்லை, தவறு அல்ல. மூணாவதா ஓய்வு நாள்ல இரக்கம் காண்பிப்பது தவறல்ல. ஓய்வு நாள்ல என்ன காண்பிப்பது தவறல்ல, இரக்கம். அப்போ தான் யாருமென்றும் பதில் சொல்கிறார். அடுத்தது அந்த ஓய்வு நாளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் சொல்லி கொடுக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை சொல்லிட்டு கடைசியா சொல்றார் என்ன பாருங்க, 8ஆம் வசனத்துல, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இவர் யாரா இருக்கிறாரு, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய். அப்போ அங்கே நிற்கிற குற்றம் சாட்டுகிற அந்த வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் தங்களுக்கு முன்பதாக நிற்கிறது யார்? வேதம் தெரிந்தது அவங்களுக்கு, வேதத்தின் பிரமாணங்கள் தெரிந்திருந்தது, பாரம்பரியங்கள் தெரிந்திருந்தது. ஆனால் அங்கே நிற்கிற நபர் யார் என்று என்ன செய்யல, தெரியல. அப்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நான் ராஜாக்களிலும் பெரியவன், நான் ஆசாரியர்களும் தேவாலயத்திலும் நான் பெரியவன், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவன். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் யாராக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார். அப்போ இங்கே ஓய்வு நாள் என்பது அங்கே முக்கியமாக காணப்பட்டது. ஆனா சீஷர்கள் பசியா இருந்ததை குறித்து இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க இதுக்கு முந்தின சம்பவத்தில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம், லேவியனுடைய வீட்டில் மத்தேயுனுடைய வீட்டில் அங்க போஜனம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் குற்றம் சாட்டுறான், என்ன பாவிகளோட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாலும் இவனுக்கு பிரச்சனை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பசியா இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது இதையா பண்ணிட்டானா அதுவும் என்னதான் பிரச்சனை. யாராவது கொடுத்தா அது எப்படி கொடுக்கலாம், யாருமே கொடுக்கலன்னா அவங்களா எதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அதை எப்படி சாப்பிடலாம்? அப்போ இவங்களுடைய நோக்கம் ஓய்வு நாள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதல்ல, இவருடைய நோக்கம் என்னது, குற்றம் சாட்டப்பட வேண்டும். ஏன்னா அடுத்த சம்பவத்திற்கு அடுத்தாறு போல எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். கவனியுங்கள். அப்போ இங்க இயேசுவை பின்தொடர்ந்து வருகிற ஒரு கூட்டம் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அல்ல, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு தவறான நோக்கத்தோடு என்ன செய்யறாங்க, அவரை ஃபாலோ பண்ணி வர்றாங்க.
இங்கே ஏரோதியர்களோடு அங்கே கூட்டு சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோதியர்கள் என்றால் என்ன அப்படின்னா, ஏரோது என்பவன் ரோம அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவன். ரோம அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட தலைவனுக்கு துணை நிற்கிறவர்கள் அல்லது அவனுக்கு தூவம் போடுகிறவர்களுக்கு ஏரோதியர்கள் என்கிற பெயர். அவங்க ஹை சொசைட்டி பீப்புள், பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள். இப்போ அந்த ஏரோதியர்களோடு சேர்ந்து இயேசுவை கொலை செய்வதற்கு இந்த வேத பாரகரும் பரிசேயரும் என்ன செய்தாங்களா? ஆலோசனை பண்ணினாங்களா? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசுடைய எந்த செய்கைகளையும் பார்த்து பார்த்து ஏதாவது என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? குற்றம் பிடிச்சிட்டே இருக்கணும். ஆனா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வர்றாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவர் தன்னை குறித்தும் ஓய்வு நாளை குறித்தும் தெளிவான ஒரு விளக்கத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாகவும் அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டிருந்த ஓய்வு நாள் அவர்களின் காலங்களிலே சரியாய் கடைபிடிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல இதை குறித்து திரும்ப திரும்ப பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவினிடத்திலே ஏதாகிலும் குற்றம் கிடைக்குமா என்பதற்காகத்தான். மற்றபடி இயேசு ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை செய்யவில்லை. இப்போ அடுத்த சம்பவம் என்ன எழுதியிருக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம். ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் அவனை சுத்தமாக்கினார். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவன் மேல் நோக்கமாய். இங்க பாருங்க, தெளிவா எழுதப்பட்டிருக்குது. ஓய்வு நாளில் அவனை சுத்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல். ஆமா, இந்த சூம்பின கையுடைய மனிதன் அதுவரைக்கும் ஜெபாலயத்துக்கு வந்தபோது யாராலும் கவனிக்கப்படவில்லை. யாராலும் என்ன செய்யல? கவனிக்கப்படல. ஆனா இன்றைக்கு எல்லாராலும் கவனிக்கப்படுகிறான். இதுக்கு முன்னால வேத பாரகர் அங்க வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னால அங்க அந்த பரிசேயர்கள் வந்திருப்பாங்க. அந்த சூம்பின கையோட மனுஷனை என்ன செஞ்சிருக்கவே மாட்டாங்க, ஒரு சட்டையே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இயேசு வர்றாருன்னு சொன்ன உடனே அவர் இவனுக்கு ஏதாகிலும் செய்ய முடியும் என்று அவன் விசுவாசித்தானோ அவன் எதிர்பார்த்தானோ இல்லையோ, யார் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க? ஆமா, இன்றைக்கும் கூட நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை? பிற்படுத்தப்பட்ட அல்லது அதிகார வர்க்கங்களாலே கண்டுகொள்ளப்படாத சில மனித கூட்டங்கள் எல்லாம் இருக்கும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா யாராவது ஒரு ஊழியன் போய் அவர்களுக்கு படிப்பையோ அவர்களுக்கு ஒழுக்கத்தையோ கற்றுக் கொடுப்பதற்கு போயிட்டா உடனே எல்லாருக்கும் பத்திக்கிட்டு வந்துரும் பாருங்க. ஐயோ, நீங்க எப்படி இதை செய்யலாம்? அதே மனுஷன் அங்க வருஷக்கணக்கா சந்ததி சந்ததியா அடிமையை போல நாச்சமிட்டு கிடக்கிறான். அப்போ யாருமே அவனை செய்யவே இல்லை, தீண்டவே இல்லை. அன்றைக்கும் குற்றம் சாட்டுகளுடைய மனது அப்படித்தான் இருந்துச்சு, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது. அதே மனநிலைமை தான். ஏன்னா அவனுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விடுமோ, அவன் சுகமாகி விடுவானோ. நல்ல ஒரு மனுஷர்களா இருந்தா என்ன நினைச்சிருக்கணும்? எப்பா, ரொம்ப நாளா நம்மளும் இந்த ஜெபாலயத்துக்கு வர்றோம், இங்க ஒருத்தர் சூம்பின கையோட இருக்கிறான், அவர் வந்தாருன்னா சுகமாக்குனாருன்னா அவனும் நம்மள மாதிரி நல்லா ஆயிடுவான், அப்படிதானே நினைச்சிருக்கணும். ஆனா பாருங்க, அப்படி நினைக்க மாட்டாங்க. நாங்கள் தான் இந்த தேசத்திற்கு காவலாளிகள் என்பார்கள். ஆனால் தேசத்தில் எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. தேசத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் சொல்லுவாங்க, நாங்கள் தான் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்று. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரையாவது என்ன செய்யணும்? குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு மேலே கல்லறிவதற்கு ஏதாகிலும் ஒரு காரணம் கிடைக்க வேண்டும். அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு. அதனால தான் நம்ம ஒரு வாடகை வீட்டில் போய் குடியிருக்கிறதுக்கு போனா கூட அவங்க அலர்ட் ஆயிடுறாங்க. ஒரு கிறிஸ்தவன் பாட்டு சத்தம் கேட்குது, கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. ஏன்? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, தேவையில் இருக்கிறவங்களுக்குலாம் இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? ஜோம் பண்றேன்னு வந்துருவாங்க, உதவி செய்யறேன்னு வந்துருவாங்க. ஆமா, அவங்க ஆராதிக்கிற கூட வந்துட்டா தூங்க முடியாது, ஒரு நீதிபதி சொல்றாரு. ஏன்னா இவங்க சத்தமே போடுறது இல்லை.
கவனிங்கய்யா, நான் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி படிச்சு வந்ததுக்கு பின்னால ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட் இருக்கும். அன்றைக்கு இயேசு இருந்த நாட்களிலே எப்படிப்பட்ட மனநிலைமையோடு அந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் இருந்தார்களோ அதே போலத்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா என்ன தெரியுமா, அவங்க குற்றம் சாட்டுறதுக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்ச உடனே இயேசு சுகமாக்காம சும்மா இருந்திரல. நம்ம அதான் தப்பு பண்ணிடுறோம். 3ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் மனுஷனை நோக்கி, ஆமா, நீ ஓரமா இருந்து உனக்கு சுகமாயிட்டா கூட ஒரு பயிலுக்கும் தெரியாது, வா நடுவுல வந்து நில்லு, எல்லாரும் பார்க்கட்டும். அப்போ இருதயங்களை சோதித்தருகிற அந்த தகப்பன், நான் செய்யத்தான் போறேன். வாழ்வழிக்கிறதற்கு ஆண்டவர் ஒருபோதும் தயங்கவே இல்லை. பாருங்க, இந்த சூம்பின கையை உள்ள மனிதன் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவானோ பின்பற்ற மாட்டானோ தெரியாது. அவன் அவருக்கு சீசனாக மாறுவானோ இல்லையோ தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், மனிதன் தேவையில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனுக்கு உதவி செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு இயேசு மனதார வந்தார். அதனால தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அவரை சேவிப்போமா இல்லையான்னு நம்ம பார்க்கல. அப்படிலாம் செக் பண்ணி ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சிருந்தா ஒன்னும் கிடைச்சிருக்காது. இப்போ எழுந்து நடுவே நில்வேன் என்று சொல்லி அவர்களை பார்த்து, நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? இப்ப கேள்வி கேட்கிறாரு. வர்ற வழியிலேயே 3 சம்பவங்களை சொல்லிட்டாரு. தாவீத சுட்டி காட்டினாரு. அடுத்தது தேவாலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களை சுட்டி காட்டினாரு. அடுத்தது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை சுட்டி காட்டினாரு. இப்ப அங்க வந்துட்டு கேட்கிறார், எது நியாயம்? அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்த பேசாம இருந்ததுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் வசனத்துல. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். ஆமா, கோபத்துல தான் பார்த்தாரு. வயல்வெளியில வரும்போது தெளிவா பேசிட்டு வந்தார். அவங்களுக்கு மாதிரியே டீச்சிங். தாவீதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற பாஷையில பேசி பார்த்தார். ஒன்றும் தெரியுற மாதிரி இல்லை. இப்பவும் ஜெபாலயத்தில் வந்து என்ன நோக்கத்தோட தான் உட்கார்ந்துருக்கிறான் சொல்லுங்க. ஆமா, இப்ப பேசுகிற அந்த விதம் மாறிடுச்சு, பதில் சொல்லுகிற விதம் மாறிடுச்சு. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் ஒரே போலத்தான் செயல்படுவார் என்று நாம் நினைத்து விட முடியாது. அது தேவனுடைய சபைக்கானாலும் சரி, அது தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறவர்களுக்கானாலும் சரி. எந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரோ, அதே ஜனங்களுக்கு கர்த்தருடைய பந்தி என்று வரும்போது அங்கே அவன் தன்னை நிதானித்து பார்க்காதவனாக இருந்தால் அவனுக்கு ஆண்டவர் என்னத்தையும் கொடுக்கிறாராம், வியாதியையும் கொடுக்கிறாராம், மரணத்தையும் கொடுக்கிறாராம். இதுதான் கொஞ்சம் ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இல்ல. கவனிங்க, எந்த தேவன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரோ அதே தேவன் அவரை குறித்த காரியத்திலே தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு பாவத்தின் வஞ்சனையில இருக்கிறவர்களுக்கு அவர் பரிகாரியாகவே இருக்கிறதில்லை. அவர் அங்கே நியாய தீர்ப்பையும் அனுப்புகிறார். இப்போ சபைக்கு வெளியே இருக்கிற மனுஷர்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவர் பொறுமையா தான் பதில் சொல்லிட்டு வந்தாரு. அவன் நினைச்சிருப்பான் இன்னும் திரும்ப நமக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, அவங்க எதிர்பார்க்காத விதத்துல அங்க பேசப்படுகிறது. அப்போ எல்லா நேரத்திலையும் தேவ சபையை உபத்திரவப்படுத்தும் போது தேவன் காணாதவர் போல அல்லது மௌனமாக இருந்து விடுவார் என்று நினைத்து விட முடியாது. அதனால தான் இயேசு சொன்னாரு, நீங்க போங்க, ஏற்றுக்கொண்டா வாழ்த்து சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலாம் காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு என்ன செஞ்சிருங்க,
வந்துருங்க. எதுக்காக? ஆமா, நான் அதற்கு செய்யக்கூடிய நியாய தீர்ப்பு. அதுக்கு பிறகு இரக்கத்தை குறித்து பேசல, அதுக்கு பிறகு அன்பு குறித்து பேசல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்குதான் நம்ம கவனிக்க தவறிடுறோம். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் அங்கதான் கவனிக்க தவறிடுறாங்க. தொடர்ந்து உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பாவத்தின் வஞ்சனை. இருதய கடினத்துக்கு காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருந்தா தான் அவனுடைய இருதயம் என்னவா இருக்கும்? கடினப்பட்டுட்டே இருக்கும். இவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சான்? கடினப்பட்டுட்டே இருந்துச்சான். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் அப்படி இருந்துருது இல்ல? இந்த பாவம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சில பாவத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். சில பாவம்லாம் வெளியே தெரிஞ்சது. குடிப்பது எல்லாருக்கும் தெரியும், விக்கிரகாராதனை எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ யாருக்கும் தெரியாத ரகசியமான பாவங்கள். இதை குறித்து சமீபத்தில் எப்படி ஒரு ஊழியக்காரர் பேசினதை கேட்டேன். இந்த ரகசியமான பாவத்தை குறித்து, கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை குறித்து கடந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா, நீ பாவம் செஞ்சா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு என்ன செஞ்சிருவாரு? விலகிடுவாரு. ஆமா, இப்போ பாவம் செய்யறவன் நினைக்கிறான் ரொம்ப நல்லதா போச்சு, அவர் கூட இருந்தாதான் குத்திக்கிட்டே இருப்பாரு. இப்ப அவர் விலகிட்டாருன்னா எனக்கு பிரச்சனையே இல்லையே. தேவைப்படும் போது நம்ம அவரை என்ன செஞ்சுக்கலாம்? கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் விலகின உடனே துணிதமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டானா? ஆனா நல்ல கவனிங்க, அதற்கு வேதாகமத்தில் விலகிறதுனா முற்றிலும் விலகுவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. விலகி திரும்ப வருது, விலகி திரும்ப வருது அப்படி சொல்லப்படல. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது ஆண்டவர் உடனே விலகிறல, அவர் உள்ளதான் இருக்கிறாரு. செல்போன் பார்க்கும் போது அவர் கூட தான் இருக்கிறாரு. கம்யூனியன் எடுத்துட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து சினிமாவும் சீரியலும் பார்க்கும் போதும் யார் இருக்கிறாரு? யோசிச்சு பாருங்களேன். நம்ம நல்ல மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கும்போது எந்த தவறுகளையும் நாம் செய்கிறதில்லை. அப்படிதானா இல்லையா? இன்றைக்கோ நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹலோ அப்படின்ன உடனே நிற்கிற இடத்துல இருந்து, உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து என்ன செஞ்சிடறோம்? எழுப்பிடுறோம். நாம் மதிக்கக்கூடிய நம்முடைய அலுவலகத்தினுடைய பாஸ் அங்கிருந்து போன் பண்ணா நம்மள அறியாம கூட்டமா உட்கார்ந்து பேசி அரட்டை அடிச்சுட்டு இருந்த இடத்துல இருந்து வேகமா போன் எடுத்துட்டு வெளியே ஓடிடுறோம். பௌயமா உங்களுக்கு பதில் சொல்லிடுறோம். அதெல்லாம் ஓகே தான். ஆனா சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், சர்வ ஆளுகை உள்ள ஒரு தேவன் நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் இருக்கும்போது தானே இதெல்லாம் பண்றோம். அவரை குறித்து நம்ம சட்டை பண்ணிக்கிறதே இல்லையே. இங்க வேத பாரகரும் பரிசேயரும் கூட அவங்க அதை குறிச்செல்லாம் கவலையப்படல. யெகோவா தேவனுக்கு நாங்கள் பக்தி வைராக்கியமா இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர் அனுப்பின தம்முடைய ஒரே பேரான குமாரன் முன்னாக நின்று கொண்டிருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரை குறித்து இவங்க யோசிக்கவே இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம், இவர்களை குறித்து பொறுத்த வரைக்கும் கற்பனைகள். ஆனா அது எதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஆண்டவர் ஓய்வு நாளிலே இரக்கம் காண்பிப்பதை தவறு என்று சொல்லவில்லை. ஆண்டவர் ஓய்வு நாளிலே கடமை செய்வது தவறு என்று சொல்லவில்லை. பசியா இருக்கும் போது ஏற்றுக்கொள்ளப்படாதவனை ஏற்றுக்கொள்வது தவறு என்று சொல்லவில்லை. அப்படி இருக்க இவங்க அதே பிரமாணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இல்ல இல்ல தவறுன்னு சொல்றாங்க. அவர் சொல்றார், இல்ல தவறு இல்ல, நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன். இன்னும் என்னன்னா, இந்த வேத பாரகரும் பரிசேயரும் ஆண்டவர் கொடுக்காத, ஏற்கனவே நான் சொல்லியா 39 பிரமாணங்களை என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? சேர்த்து வச்சிருந்தாங்க. ஜனங்களுக்கு அடையாளமாக கொடுத்திருந்தது. ஜனங்கள் தேவன் யார் என்று அறிந்து அவரை கௌரவப்படுத்தும்படியாக, அவரை ஹானர் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஓய்வு நாளின் கட்டளை, அந்த அடையாளம் இன்றைக்கு இவர்களுக்கு பாரமாக மாற துவங்கிவிட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. ஓய்வு நாள் நமக்கு இல்லை. காரணம் என்னன்னா, அது யாருக்கான அடையாளம்? ஆமாம். இன்னொன்று, இயேசு தெளிவாக சொன்னார், நான் பழைய துணியோட புது துணியை ஒட்டு போடுறதுக்கு வரலன்னு சொன்னார். பழைய ரசத்தோடு புது ரசத்தை கலக்கிறதுக்கு வரலன்னு சொன்னார். இங்கே ஓய்வு நாளில் எந்த மாற்றத்தையும் செய்வதற்காக வரவில்லை. ஆனால் ஓய்வு நாள் இஸ்ரவேலருக்கு என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த அந்த வாரத்தின் முதல் நாளிலே தான் அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அதுக்கு பேர் ஓய்வு நாள் அல்ல, அதுக்கு பேர் கர்த்தருடைய நாள். நம்ம சில நேரத்தில் அப்படி பழக்கத்தில் அப்படியே என்ன செஞ்சிடறோம், எதையோ நினைச்சு எதையோ சொல்லிடுறோம். நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிற நாளுக்கு பேர் என்னது? கர்த்தருடைய நாள். இது என்ன நாள் இல்லை? ஓய்வு நாள் இல்லை. இது வாரத்தின் முதல் நாள். இதுல நம்ம எதுக்கு ஆராதிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? உயிர்த்தெழுந்தாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பாரகருடைய பரிசேயருடைய சுபாவங்கள் மிகவும் கவனிக்க வேண்டியவைகள். அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்குது. அவங்களுக்குள்ள அங்கே தேவையில் இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எந்த எண்ணமுமே இல்லை. பசியா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்லாம் எண்ணம் வரல. அவங்களா ஏதாவது சாப்பிட்டா கூட அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சூம்பின கையை உள்ள ஒரு மனிதன், அவனுக்கு ஏதாவது அற்புதம் நடந்தால் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க சந்தோஷப்படலை. இவங்களுக்கு யாரு மேலே குற்றம் கண்டு சாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு? இயேசு மேலே. இன்னைக்கும் கூட இந்த சுபாவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் வேத பாரகருடைய சுபாவங்களும் பரிசேயருடைய சுபாவங்களும் நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. இதை நான் அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரியம் என்னுடைய மனதிலே வந்து போனது. எல்லாத்தையும் நான் சொல்லலை. இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. தவறா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் அதை பேசுறதுக்கு வரல. ஆனால் அவங்க ஒரு எளிய ஊழியனுக்கு உதவி செஞ்சுட்டா அந்த ஊழியன் உண்மையாக இருக்கணும்னு கேட்குறாங்க. எவ்வளோயா உதவி செஞ்சீங்க? 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டோம். எவ்வளோ கொடுத்துட்டோம்? 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இது திருச்சபை மக்களுக்குள்ளேயும் காணப்படுகிறது, திருச்சபை தலைவர்களுக்குள்ளும் காணப்படுகிறது. திருச்சபை தலைவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற உடன் ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற சக சகோதரர்களுக்கு மாசத்துல 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. எத்தனை சபையா உங்களுக்கு கீழே இருக்குது? நாங்க 1000 சபை வச்சிருக்கிறோம். அப்படியா? ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 1000 ரூபாய் கொடுப்போம். அந்த 1000 ரூபாய் வாங்குறதுங்கிறது ஊழியக்காரன் போயிட்டு வரணும், கணவனும் மனைவியுமா போயிட்டு வரணும். பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த 1000 ரூபாய் கொடுக்குற ஊழியன் தன்னுடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு வந்து படிக்க வச்சிருப்பாருன்னா, இந்தியாவிலேயே உயர்ந்த அப்படி ஒரு கல்வி சாலையில் படிக்க வச்சிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே செய்யணுமோ அங்கே செய்ய மாட்டாங்க. இந்த வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் பிரச்சனையே அதுதான். அவங்க பலியை குறித்து பயங்கரமா பேசுவாங்க, ஆனா இரக்கம் இருக்காது. கடமையை குறித்து பேசுவாங்க, ஆனா ஆசாரியர்கள் செய்யறாங்களே அதே மாதிரி இயேசு செஞ்சா இல்ல 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 தப்பு. அப்போ மற்றவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், மற்றவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், மற்றவர்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம இருந்திருக்கிறோமா? இன்னைக்காவது நம்ம உண்மையா இருந்திருக்கிறோமா? அப்போ தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க கவலையே படலை. பாருங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா வேதமும் தெரியும். இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு அபத்தமான காரியம் சபைக்குள்ளே இருக்கிறது. இல்லை அருமையானவர்களே, அப்படி இல்லை. நமக்கு இயேசுதான் மாதிரியை ஒழிய வேத பாரகரும் பரிசேயரும் மாதிரி அல்ல. வேத பாரகரும் பரிசேயரும் எப்படி அவரை குற்றம் சாட்டலாம், எப்படி அவரை கொல்லலாம் அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு குறியா இருந்தாங்க. ஆனா இயேசு அதை குறிச்செல்லாம் கவலையே படலை. பாருங்க, அவர் பாட்டில் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்துட்டாரு. நான் இந்த இடத்துல கூட அங்கே அவங்க ஆலோசனை பண்ணாங்க. உடனே இவர் அவ்விடம் விட்டு என்ன செஞ்சாரா? கடலோரத்துக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கு 7ஆம் வசனத்தில். இயேசு தம்முடைய சீசர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது நான் கொல்லப்படுவதற்கான நேரம் அல்ல.
இயேசு அந்த இடத்தை விட்டுட்டு போனதுக்கு காரணம் பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் பயந்து அல்ல, தன்னுடைய ஜீவன் சிலுவையிலே மரிப்பதற்கான தருணம் இது அல்ல என்று உணர்ந்து அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மனிதனுடைய தேவையா பாரம்பரியமா என்று கேள்வியை உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் எதற்கு சொல்வீர்கள்? மனிதனுடைய தேவை அது அவசியமா அல்லது பாரம்பரியம் தான் வேணுமா? இயேசு சொல்றாரு, கேள்வி கேட்கிறார், எது நியாயம் அப்படின்னா இயேசு செஞ்சதெல்லாம் அங்க பார்க்கும்போது மனிதனுடைய தேவைதான். எதை மையப்படுத்தி தான் இருக்குது? மனிதனுடைய தேவைதான். நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன், ஆனாலும் என் சீஷர்கள் பசியா இருக்கிறார்கள், ஆகவே அதை கொய்து அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? தின்னுட்டாங்க. நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன். இங்கே ஒரு மனிதன் சூம்பின கையுடையவனாக இருக்கிறான், அவன் சுகமாக வேண்டும். ஆகவே ஓய்வு நாளிலும் அவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? இரக்கம் செய்கிறேன். ஆனா அவங்களுடைய மென்டாலிட்டி வேற மாதிரி இருந்துச்சு. இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு நாங்கள் வாழ்வதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அப்போ ஓய்வு நாள் நமக்கு வேணுமா வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு? அது யாருக்கான அடையாளம்? இஸ்ரவேலருக்கான அடையாளம். அது யாருக்கான அடையாளம் அல்ல, புறஜாதிகளுக்கான அது இல்லை. அந்த கேட்டகரியிலே நமக்கு அது என்ன செய்யாது? வராது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். நாம் ஆராதிப்பது ஓய்வு நாளில் அல்ல. எதுக்காக நான் இதை உங்களுக்கு திரும்ப சொல்லித்தரேன்னா, இன்றைக்கு நவீன ஒரு கிறிஸ்தவம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவம் என்ன தெரியுமா செய்யுது? எதெல்லாம் செய்த ஆசீர்வாதம்னு சொல்லுது. முதல்ல சொன்னாங்க எங்களுக்கு காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. உடனே நம்பி எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க? காணிக்கை கொடுத்தாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு எங்களுடைய திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொன்னாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த திட்டத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ எல்லாம் அவங்களுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் ஓடலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய சரக்குகளெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறாங்க. ஓய்வு நாளை கடைப்பிடிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்க? பெந்தேகோஸ்தே போதகர்கள் தான் சொல்கிறாங்க. யார் தான் சொல்கிறா? ஆமாம், நம்ம ஊர்லேயும் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் என்கிற பெயரிலே இன்றைக்கு திட்டங்கள் எல்லாம் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆசீர்வாத சாவி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆசீர்வாத பேனா ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனதுனால இப்போ நம்ம ஆள் பிடிச்சிட்டு வந்துருக்கிறோம் ஓய்வு நாள். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா ஓய்வு நாளை ஆசிரிக்கணும்னு சொல்லிட்டு, அது இஸ்ரவேலுக்கு கொடுத்த அடையாளம் உங்களுக்கு தெரியாதா? தயவுதாட்சணியே பார்க்காதீங்க. ஏன்னா இயேசு அப்படி தான் கேட்டாராம். விசனப்பட்டு ஒரு பக்கத்தில் துக்கம், இன்னொரு பக்கத்தில் கோபத்தோடு அவர் சொன்னாரா, இல்லை ஆசீர்வாதம் சொல்லி வீட்டில் உட்காந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருக்காதீங்க. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே பேர் சொன்னாலும் நல்லா இருக்காது. அது ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது. ஆண்டவர் இது இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கௌரவப்படுத்துவதற்காக 3 வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த 10 கட்டளையில் முதல் காரியம் ஆண்டவரை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக, 2வது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, வர்ஷிப் பண்ணுறதுக்காக, 3வது ஆண்டவரை ஹானர் பண்ணுறதுக்காக. அதில் சொல்லப்பட்ட கட்டளை தான் ஓய்வு நாளை குறித்த கட்டளை. அது அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது, நமக்கு அதை குறித்து சொல்லப்படவில்லை. நாம் அதற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் 10 கட்டளையில் 9 புதிய ஏற்பாட்டு சபைக்கு திரும்ப சபைக்கு பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிருபங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை தவிர மீதி கட்டளைகள் எல்லாம் எங்கே பேசப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் பேசப்பட்டிருக்குது. எது மட்டும் பேசப்படலை? ஓய்வு நாள் மாத்திரம். ஆனால் அதையும் இப்போ உள்ளே கொண்டு வர்றதுக்கு வராங்க. தயவு செய்து நீங்கள் கவனமாக இருங்க. கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. எழும்பி நிற்போம், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீர். இந்த 11வது மாதத்தினுடைய 1வது கர்த்தருடைய நாளில் நாங்கள் குடும்பமாய் உடைய சன்னிதானத்தில் நின்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எங்களை நாங்களே நிதானித்து பார்க்க, ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்பட, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் ஈவாய் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்க தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.